இன்றைக்கி என்னென்னா நம்ம அந்த டைம் மேனேஜ்மெண்ட் போட்டோம்ல, டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ், இந்த வாக்கிங் போகும்போது டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸு போட்டோம். ஸோ இதில் வந்து நிறைய பேருடைய கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 2 விஷயம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தா சொல்லியிருந்தா. அதாவது ஒன்று வந்து மேட் ஃபார் ஈச் அதர் கப்பிள் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. மேட் யூ கைஸ் ஆர் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒன்று நான் வந்து உங்ககிட்ட பேசணுன்ட்டு இருந்தேன். இன்னொரு டாபிக் வந்து ஆமாம் கரெக்டு, ஃபேமிலி சப்போர்ட்டு, ஹஸ்பண்டோட சப்போர்ட்டு இருந்தால் நல்லா பண்ணலாம். அப்படி சப்போர்ட் இல்லை அப்படின்னா எந்த விதமான லேடிஸ் இருந்தாலும் கஷ்டம்தான் அப்படிங்கிற பாயிண்ட்டும் நிறைய பேர் சொல்லியிருந்தான். ஸோ இந்த 2 டாப்பிக்குமே வந்து உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்ன பேச போகிறோம், நம்ம ரெகுலராக இந்த மாதிரி பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகுது. யூ ஆர் கிவிங் ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்ஸ் இல்லையா? ஸோ நிறைய பேருக்கு யூஸ் ஆகுது. அதனால் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட என்ன கேட்க போகிறேன்னா, ஆர் வி ரியலி மேட் ஃபார் ஈச் அதர்? ஆமாம். ஆனால் இது வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இது ஒரு டே ஒன்லேருந்து வரல. ஓகே. இப்போ வந்து கல்யாணம் நமக்கு 26 வருஷம் ஆச்சு. 26 வருஷத்தில் வந்து நிறைய அடல்ட்ஸு, நிறைய சண்டை, நிறைய நம்மளுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வந்து இப்போ வந்து உங்களை பற்றி நல்லா தெரியும். எனக்கு நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணீங்க, என்ன பேர்னா எப்படி பிஹேவ் பண்ணுவேன், அது உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு நீங்கள் என்ன சொன்னால் எனக்கு வரும், என்ன சொன்னால் ஐ வில் பி ஹாப்பி. 2 பேருக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. அது டே 1ல் வராது. நான் அது வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் அப்படின்னா, மெயினாக இந்த காலத்தில் வந்து ரொம்ப ஈஸியாக கல்யாணன்றது வந்து ஈஸியாக எடுத்துட்டு ஈஸியாக வெளில வர்றது அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. உலகமே கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு ஃபீலிங் காதல். உணர்றவங்களுக்கு லவ் இஸ் a wonderful feeling. ஃபர்ஸ்ட் டே 1 பார்க்கும்போது how you are enjoying now, அன்னைக்கு பார்க்கறது இன்னைக்கு பார்க்கறது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன மெயினாக என்ன ஒன்று நினைக்கிறேன்னா, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும். அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஒருத்தர் மதிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். நீங்கள் ஆக்சுவலாக 2மே இண்டிவிஜுவல் பீப்புள் அண்ட் இண்டிவிஜுவல் ஃபேமிலி ஆல்சோ. அப்படி 2 சேரும்போது நிறைய ஈகோ கிளாஷு, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, உங்களுக்கு எனக்கு பிடிக்காது, எனக்கு உங்களுக்கு பிடிக்காத மாதிரிலாம் இருக்கும். ஆனால் நான் எப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் எப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய பேசிப்போம். ஆமாம். நிறைய உட்காந்து என்னென்னா எல்லாருமே அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 hour வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் ஃபேமிலி பற்றி பேசாமல் ஜென்ரலாக உங்களோட விஷயம் உங்களுக்கு பிடிச்ச விஷயம், என்னோட பிடிச்ச விஷயம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் தெரிஞ்சு சொல்கிறேன், என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு நினச்சேன்னா, நம்ம வந்து எப்படி நம்மளுக்கு அவளுக்கு அம்மா அப்பா, அதேமாரி அது ரெஸ்பெக்ட் வந்து ஹஸ்பண்ட் சைட்லையும் கொடுக்கணும், அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் சைட்லையும் கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து எப்படின்னா நம்ம அம்மா இருக்கிற மாதிரி அவள் அம்மா இருப்பான்னு சொல்ல முடியாது, இவன் அம்மா அவங்க அம்மாவுக்கு அம்மா இருக்கான்னு சொல்ல முடியாது. 2 பேரும் நம்மளே இண்டிவிஜுவல் டிஃப்ரெண்ட் போது அவள் ஃபேமிலி இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கல்யாணம் ஃபேமிலின்னு வரும்போது 2 ஃபேமிலி, நம்ம ஹஸ்பண்ட் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ஒய்ஃப் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலாம். 2 ஃபேமிலியும் வந்து நல்லா யுனைட் ஆகணும். அது ரொம்ப ரொம்ப அது இருந்தாலே பாதி சண்டை வராது. இன்னொன்று இந்த சண்டை அண்டர்ஸ்டாண்டிங் சண்டை வரும்போது சண்டையோடு முடிஞ்சு வெளில வந்துடக்கூடாது. ஏன் சண்டைன்னு அனலைஸ் பண்ணி இந்த சண்டை நெக்ஸ்ட் டைம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்றதை கொஞ்சம் வந்து பேசி உடனே 100% வந்துடாது. அது ஒன்று பண்ணணும்னு தோணுது. இன்னொன்று வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கூட ஒத்திரே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியாது. ஸோ அடுத்த சைடு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வரணும். அது சில சமயம் வந்து ஃபுல்லாக இமீடியட்டாக வந்துடும். சில பேர் ஃப்ளெக்சிபிளாக இருப்பாள் நேச்சராகவே, பிரச்சனை இல்லை. சில பேர் ரிஜிட்டாக இருப்பாள். ஸோ அது ரிஜிட்டாக நம்ம ரிஜிட்டாக நம்ம ஃப்ளெக்சிபிளாக நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஏன்னா ஃபேமிலின்றது வந்து நம்ம ஃபேமிலியும் பார்த்துக்கணும், நம்ம பசங்களையும் குழந்தைகளையும் பார்த்துக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம சண்டை போட்டு இது மாதிரி பண்ணுறது வந்து பெனிஃபிட் வந்து யாருக்குமே இல்லை. ஒன்றா இருந்து சந்தோஷமாக இருந்தோன்னா அது பெனிஃபிட் வந்து எல்லாருக்கும் வரும். ஸோ அது வந்து கொஞ்சம் நான் விட்ட பேசிட்டே இருப்பேன், என்ன பண்ணுறது. கரெக்டா? கரெக்ட் தான். அது வந்து என்னென்ன ப்ராக்டிக்கலாக வந்து இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இது வந்து எங்கே ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறது வந்து ஈகோ ஒன்று வந்து என்னை பொறுத்தளவு இண்டிவிஜுவல் ஈகோ, இன்னொன்று வந்து குரூப் ஈகோ, அதாவது ஃபேமிலி டு ஃபேமிலி இல்லையா? ஸோ அதில் வந்து இப்போ வந்து நானே நன்னா இருந்தாலுமே இல்லை நீயே நன்னா இருந்தாலுமே இன்டைரக்ட் ப்ரெஷர் வரும் இல்லையா? வேற எங்கேயாவது இருந்து வரும். அவளும் வந்து வேணும்னு செய்ய மாட்டாங்க, வேணும்னு யாருமே வந்து நான் வந்து கெட்டவன்னு யாரும் ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாங்க இல்லை, யாரும் நோக்கம் வந்து அது கிடையாது. ஆனால் அவளுக்கே தெரியாமல் அவளுடைய அந்த அந்த அப்ரோச் வந்து தப்பாக அந்த சமயத்தில் இது 2மே வரும். ஸோ இண்டிவிஜுவல் ஈகோ, குரூப் ஈகோ 2மே வரும். அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? அது என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுவாள்ல, ரோஸ் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, ஆனால் அந்த ரோஸ் கிட்ட போகும்போது அதுக்குள்ள முள்ளுக்குள்ளே கை குத்துறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் லைஃப். அப்படின்னா எப்படி
கொஞ்சம் வெக்கம் வருமா உனக்கு, கொஞ்சம் தயக்கம் வருமா எனக்கு. பார்வை படும் நேரத்தில் பனி துளி தூரும், என் காதல் உன் மேல் வீச ஒரு நொடி போதும். கேள்விப்பட்டேன் எங்களை சொல்கிறேன் என்னன்னு சொன்னா, ஸோ கல்யாணம்னு எல்லாரும் இந்த சினிமாவில் காமிக்கிற மாதிரி அப்படியே ஒரு அந்த மாதிரி இந்த வி ஆர் என்ட்ரிங் இன்டு இன்னொரு வேர்ல்டுன்னும் போது எல்லாமே இருக்கும். அங்கே முள்ளு இருக்கும், இப்போ ஃப்ளவரும் இருக்கும். நம்ம எது எடுத்துக்கிறோமோ அதை பற்றி லைஃப் நல்லா நீட்டாக போகும். ஸோ அந்த ஃப்ளவரை நம்ம அச்சீவ் பண்ணுறது கோலாக இருந்ததுன்னா இந்த முள்ளு குத்தினா கூட வலிக்காது. நம்ம அந்த ரோஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கனால அங்கே போய்டும் நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன். ஸோ அந்தமாதிரி எல்லாருமே என்னென்னா இருக்கிறது இதுமாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு மைண்டு செட் தெரிஞ்சுட்டு உள்ளே போயிட்டானும் போது யாருக்கும் டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. ப்ளஸ் இந்த லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகும். நம்மளுக்குள்ளே எவ்வளோ எத்தனை வந்திருக்கு உட்காந்து பேசி எவ்வளோ இது பண்ணி இன்னும் கூட 100% வந்துன்னு சொல்ல முடியாது. ஒரு 80% தான், இன்னும் 20% இருக்குது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதை அப்படி பேசிகிட்டு இருக்கோம். நம்ம மேட் ஃபார் ரிச்துன்றது வந்து தானே வராது, நம்மளே பண்ணிக்கணும். அது நம்ம பண்ணிக்கணும், கண்டிப்பாக பண்ணிக்கணும். அதுக்கு தான் வந்து கல்யாணம்னு பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம அது கொண்டு வரணும். அதை கொண்டு வரது வந்து ரொம்ப ஒன்றும் பெரிய அச்சீவ்மெண்ட்டாக கிடையாது. எத்தனையோ லைஃப்பில் வந்து வேலைக்கு படிக்கிறதுக்குலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம். வேலைக்கு வந்து வேலையில் பார்க்கும்போது இடத்துல அப்படியே சேலஞ்சஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதுமாதிரி லைஃப்பில் வந்து அதெல்லாம் வந்து பைசாக்காக பண்ணுறோம். இது வந்து நம்ம ஃபேமிலிக்காக நம்மளோட குடும்பத்துக்காக பண்ணும்போது நம்ம அதை வந்து கண்டிப்பாக வந்து மேட் ஃபார் ரிச்சை நம்மளே பண்ணிக்கணும். அதை நம்மளே பண்ணிக்கணும். அது பண்ண முடியும், எல்லாராலையும் பண்ண முடியாது. மெயினாக அந்த சின்ன வயசு பசங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் அது வந்து அது வந்து பெரியவாலும் சொல்லிக் கொடுக்கணும். நம்மளுக்குலாம் நிறைய சொல்லுவோம், நம்ம கேட்டுட்டோம். இப்போ இருக்கிறவா வந்து வந்து என் பசங்க என் பேச்சை கேட்குறாளா அப்படின்றத கூட கேட்காட்டாலும் நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை. சொல்லணும். அவள் ஆனால் சந்தோஷமாக லைஃப்பில் வந்து நான் சந்தோஷமாக இருக்கணும். மெயினாக பைசா எல்லாத்தோட ஹாப்பினஸ்ஸு பீஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து மேட் ஃபார் ரிச் தான் நம்மளை பண்ணிக்கிறது தான் நம்ம, அதான் ஒரே வழி. அது வந்துருச்சுனாலே மிச்சப்படி எல்லாமே லைஃப்பில் எல்லாம் ஒன்று பின்னாடி எப்படி இந்த தைரியலட்சுமி வந்தால் பின்னாடி எல்லா லட்சுமி வந்துடுவான்ற மாதிரி நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சந்தோஷமாக இருந்தாலே குடும்பத்தில் எல்லா விதமான சந்தோஷமும் வந்துடும். அதை உட்காந்து நம்ம பேசி தீர்த்துக்கிறதுல தப்பே இல்லை. ஈகோவே பார்க்குறதுல தப்பு கிடையாது. ஈகோ பார்க்கக்கூடாது. யாராவது ஒருத்தர் படிஞ்சு போயிட்டு 2 நாள் பேச பிடிக்கல, பேசாமல் வந்துட்டு அப்புறம் வந்து பேசி இது பண்ணிக்கணும். இது என்னோட வெர்ஷன். அது மேட் ஃபார் ரிச் இருக்குது. உங்கள் வெர்ஷன் என்னன்னு சொல்லுங்கள். நீங்கள் நான் எப்படி லெக்சர் கொடுத்துருந்தேன். இப்போ நீ வந்து ப்ராக்டிக்கலாக பேசுகிற அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் எனக்கு ஞாபகம் இருக்காது. நான் என்னைய கேட்டேன்னா நான் ரொம்ப ஃபிலாசபிக்கலாக போடுவேன். பட் நம்ம வந்து எப்படின்னா நீ இப்போ வந்து சொன்னது வந்து எப்படின்னா இண்டிவிஜுவல் நம்ம ஒருத்தர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா அவளுடைய எஃபர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். நீ சொன்னது வந்து இண்டிவிஜுவல் எஃபர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 2 சைடு ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்டிங் அது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர வைக்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. திருப்பி அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கையில் தான் இருக்குது இல்லையா? ஸோ 2 பேருமே வந்து ஒரு காமன் கோலுக்காக சேர்ந்துருக்கோம். அதாவது காமன் கோல் அப்படின்னா என்னென்னா கல்யாணம் பண்ணிட்டு அந்த கல்யாணத்தை வந்து அந்த குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தை வந்து நல்லபடியாக வளரணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே 2 பேருக்கு நடுவில் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து லாங் டேர்மாக திங்க் பண்ணி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 பேருமே அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர்றது ரொம்ப முக்கியம். இது வந்து நீ சொன்ன மாதிரி மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னா வி ஆர் நாட் மேட் ஃபார் ஈச் அதர், வி ஹாவ் மேட் அவர் செல்ஸ் மேட் லைக் தட். வி ஹவ் மேட் அவர் செல்ஸ் லைக் தட். இப்போ நான் வந்து நீ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீ ஆரம்பித்து அது எப்படி முடிக்க போகிற அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நான் வந்து கண்டுபிடிச்சிருவேன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீ இப்படி தான் முடிக்க போகிற அப்படின்னு. அதே மாதிரி நானும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆரம்பித்தேன் அப்படின்னா நீ எப்படி முடிக்க போகிற அப்படிங்கிறது உனக்கு தெரியும். இது வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் 25 years. இது வந்து ஒரு நாள் ப்ராசஸ் கிடையாது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சேலஞ்சஸ் வரும் இல்லையா, இந்த ப்ராசஸில் அங்கேயே வந்து நிறைய பேர் வந்து வெளியே வந்துடுறாங்க. பொறுமை இருக்கிறது கிடையாது. அதுலேருந்து வெளியே வந்துடுறாங்க. அதுலேருந்து வெளியே வரக்கூடாது. என்னென்னா இப்போ இந்த நம்ம வந்து இப்போ திருப்பதி கோவில்னு வச்சுக்கேன், 7 மலையான். இந்த 7 மலையான் அப்படிங்கிறது வந்து 7 மலை தாண்டி அதுக்கப்புறமா நீ போனால் பெருமாளை பார்க்கலாம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? இந்த சேலஞ்சஸ் இருக்கு இல்லையா லைஃப்பில், இதான் வந்து 7 மலை. என்னை பொறுத்தளவு நான் ரொம்ப பிளாஸ்டிக்கலாக பேசுவேன். கரெக்ட் தான், நீ சொல்கிறது கரெக்ட் தான். புரியுற மாதிரி இருக்குது. நான் பேச புரியாது சில பேருக்கு, நீங்கள் பேசுறது புரியுது. என்னன்னா 7 மலை அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து எப்பவுமே பக்தி ஆன்மீகத்தை வந்து வெளியே பார்க்கக்கூடாது, ஆன்மீகத்தை உள்ளே பார்க்கணும். நான் வந்து எல்லா விஷயத்தையுமே அப்படி தான். இந்த 7 மலை அப்படிங்கிறது வந்து செவரல் சேலஞ்சஸ். 7ங்கிறது ஒரு குறிப்பான ஒரு நம்பர். செவரல் சேலஞ்சஸ். இதை வந்து தாண்டி
பொறுமையாக தாண்டி அதில் இருக்கிற சிரமத்தை அனுபவித்து அந்த சிரமத்திலேருந்து பாடம் கற்றுண்டு நீ வந்துட்ட அப்படின்னா அந்த பெருமாளுடைய ஒரு அமர்க்கலமான உலகத்தை நீ வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதான் அர்த்தம். இதுக்கு வந்து என்ன வேணும், அந்த சேலஞ்சஸ் நிறைய பேர் தாண்டி வர்றதே கிடையாது, அங்கேயே பாதி ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. அதுவும் பர்டிகுலராக இந்த டைமில் இப்போ இருக்கிற சின்ன பசங்களை பார்க்கும்போது அந்த பயம் இருக்குது. இவங்க வந்து வில் தே வித் ஸ்டாண்ட் 25-50 இயர்ஸ் அப்படின்னு நமக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் இண்டிவிஜுவல் ஈகோ, இன்னொரு பக்கம் ஃபேமிலி ஈகோ, இவங்க சேர்றதில்ல அவங்கவுங்க சேர்றதில்ல அவங்களுக்கு ஒன்றும். இது வந்து அப்படியே மூவிஸ் வந்து நம்ம லைஃப்பில் வந்து வந்துடுது. வந்து ஃபேமிலி லைஃப் இஸ் நாட் அ கேக் வாக். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். வந்து நம்ம வந்து பாதை வந்து எப்பயுமே வந்து முள்ளாக தான் இருக்கும், கரடு முரடாக தான் இருக்கும். நீ அதை தாண்டி அதை தாண்டிட்ட அப்படின்னா லைஃப் வந்து ஸ்மூத். இதயங்களே, ஜாதி மதம் இனம் நாடு இவைகளை கடந்து வரும் காற்றைப் போல காதலையும் சுவாசிப்போம். நாங்கள் 2 பேரும் வந்தது வந்து இட் வாஸ் நாட் அ கேக் வாக் ஃபார் அஸ். நான் வந்து ஜெயஸ்ரீயோடைய தாட் ப்ராசஸ்ஸே வேறு, என்னோடய தாட் ப்ராசஸ்ஸே வேறு. ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு வந்து பக்திலாம் அவ்வளோ கிடையாது, ஜெயஸ்ரீ வந்து பக்தி ரொம்ப ஜாஸ்தி. ஸோ எங்கள் 2 பேருக்கும் பேசிக்கலாகவே வந்து திங்கிங் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ஒரு விஷயத்தை வந்து ஜெயஸ்ரீ அப்ரோச் பண்ணுறதும் நான் அப்ரோச் பண்ணுறதும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ஆனால் ஒரு சடன் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நம்ம 2 பேருமே வந்து உட்காந்து அதை வந்து புரிஞ்சுக்கணும். சரி, இது வந்து இவளுடைய அப்ரோச், நம்மளுடைய அப்ரோச் இப்படி அப்படின்னு உட்காந்து பேசினோம் அப்படின்னா இது வந்து நம்மளையே வந்து we can make ourselves made for each other couple. உன்னை பொறுத்தளவு வந்து ஒரு ஒன் லைனர் அப்படின்னு சொன்னால் மேட் ஃபார் ஈச் அதர். இப்போ ஒரு புதுசாக கல்யாணம் ஆகிறா ஜெயஸ்ரீ, ஓகே, சின்ன பசங்க 25 வயசு கல்யாணம் ஆகிறா. அவளுக்கு வந்து நீ வந்து நம்ம வயசில், நம்ம ஒரு 50 வயசு மேபி டூ லாங், மேபி ஒரு 10 இயர்ஸில் ஒரு மேட் ஃபார் ஈச் அதர் அப்படி நீங்கள் 2 பேரும் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஒன் லைனர் ஆன்சர் நீ என்ன சொல்லுவேன்? മഴത്തൂവലൊന്നു തരുമോ, ഇരുൾ മൂടിയാലും എൻ കണ്ണിൽ തെളിയുന്നു താരനിരകൾ. இப்படிலாம் கிடையாது. கொஸ்டின் ஆன்சர் மாதிரி இல்லை, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட். அது மைண்டில் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். இருந்தால் தான் மேட் ஃபேச்சர் ஃப்ளெக்சிபிள். நான் ரிஜிட்டு, நான் இவ்வளோ பெரிய அழகி, இவ்வளோ பெரிய படிப்பேன், நான் படிப்பாளி, நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்னு இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிடுறது வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் கண்டிப்பாக எல்லோரும் மேட் ஃபேச்சர் ஆகிடும். ஸோ இந்த கல்யாணம் என்ட்ரி ஆகும்போது எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன், யூ ஷுட் நாட் அட்ஜஸ்ட் யுவர் ஒய்ஃப் ஷுட் நாட் அட்ஜஸ்ட் த ஹஸ்பண்ட். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது இல்லாத பட்சத்தில் உட்காந்து பேசணும். அட்ஜஸ்ட்மெண்ட்டு அது சொல்லிக் கொடுக்கணும். அது நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது அம்மா அப்பாவோட கடமை. ஆமாம், நம்ம நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டா, கண்டிப்பாக அவள் நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டா. நம்ம இருந்தால் கூட ஃபேமிலியில் இருக்க முடியாது. ஸோ இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது தான் கல்யாணத்தை என்ட்ரி ஆகணும். சும்மா வந்து இந்த பைசாவையும் பணத்தையும் படிப்பையும் அழகையும் பார்த்து இந்த கல்யாணத்துக்குள்ளே வர்றது வந்து பிரேக் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. இது என்னோட இது. கரெக்டாக? சூப்பர், யா, கரெக்ட். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னது என்ன கேட்டீங்கன்னா கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டேன். நான் வந்து என்ன சொல்லேன்னா, என்னை பொறுத்தளவு வந்து லேர்ன் ஃப்ரம் த சேலஞ்சஸ். என்னை பொறுத்தளவு அதுதான். இப்போ ஒரு சேலஞ்சஸ் வருதுன்னு, ஒரு சவால் வருதுன்னு வச்சுக்கேன். நம்ம 2 பேருக்கும் ஒரு பிரச்சனைனா என்னென்னா, நம்ம 2 பேருக்கும் இண்டிவிஜுவலாக பிரச்சனை வந்தே கிடையாது. அதாவது உனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனை வந்தே கிடையாது. ஃபேமிலியை பற்றி ஒரு பிரச்சனை வரும். ஸோ அங்கே வந்து நம்ம வந்து ஒரு டிசைட் பண்ணுற மாதிரி ஒரு வரும்போது உன்னுடைய அப்ரோச் வேறு மாதிரி இருக்கும், என்னோட அப்ரோச் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல 2 ஜாயின் ஆகணும் இல்லையா? ஸோ அந்த டைமில் வந்து நான் வந்து நிறைய வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இது வந்து இப்படி ஹேண்டில் பண்ணணும். அந்த இடத்துல நீயும் உன்னோட இதுவும் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும், என்னோடதும் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். நிறைய இடத்துல ஃபெயிலும் ஆயிருக்கேன். ஸோ நிறைய சக்ஸஸ் பண்ணுறது எதுவுமே வந்து கொஞ்சம் உட்காந்து யோசிச்சிருக்கேன். கொஞ்சம் செக்லிஸ்ட்டு ஒன்று ஓடும், ஒரு ஹோம்ஒர்க் ஓடும், ரிஹர்சல் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஸோ என்னை பொறுத்தளவு லேர்ன் ஃப்ரம் த சேலஞ்சஸ், டோன்ட் ரிப்பீட் த மிஸ்டேக்ஸ். இது வந்து மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கலாம், எவ்ரிடே ஒன்று மிஸ்டேக் வச்சுக்கலாம். பட் என்னென்னா புது மிஸ்டேக்காக பண்ணிக்கலாம், பழைய மிஸ்டேக் வரக்கூடாது. அந்த மாதிரி வந்து லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ், லேர்ன் ஃப்ரம் த சேலஞ்சஸ். அப்படி இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன வயசில் நீ 20-25 வயசில் கல்யாணம் பண்ணிட்டாலும் 30 வயசில் வந்து மேட் ஃபார் ஈச் அதர்னு வந்துடலாம். என்னென்னா எல்லாருக்கும் வந்து இந்த
சண்டே தாண்டி வரும்போது அதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா, அந்த சந்தோஷம் நினச்சிக்கணும். சும்மா சண்டே பார்த்துன்னு அப்படி வெளில வந்துடாமல் கண்டிப்பாக வந்து அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வெளில வரும்போது கண்டிப்பாக லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபேமிலியும் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் இது பண்ணுறது வந்து நல்லது. ஓகே, தேங்க்யூ மிஸ்ஸஸ் ஜெயஸ்ரீ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் அட்வைஸ். கிண்டல் பண்ணுங்களா? இல்லை நிஜமா